வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைலில் நல்ல சுவையான சிக்கன் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பரோட்டா, பிளெயின் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம வறுத்து அரைக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா அந்த மசாலாவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மீடியம் சைஸ் தேங்காவில் ஒரு மூடி தேங்காய் எடுத்து துருவிட்டு வச்சுருக்கேன். அந்த தேங்காய் துருவலை சேர்த்துட்டு அது கூடவே 3 கொத்தளவுக்கு கருவேப்பிலை வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 3 கொத்தளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு இந்த தேங்காய் நல்லா ப்ரௌன் கலராக மாறி வரும், கரிஞ்சிடக்கூடாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ப்ரௌன் கலராக மாறி வர்ற வரைக்கும் தேங்காவை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ப்ரௌன் கலராக மாறி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா வறுபட்டு வந்த பிறகு இதில் காரத்துக்கு நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். நீங்கள் காரம் சேர்க்கும்போது உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். இதில் நான் கரம் மசாலா சேர்க்கல, ஏற்கனவே மசாலா சேர்த்துட்டதால் விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நமக்கு மசாலா வாசனை அதிகமாக இருக்கும், அதனால் சேர்க்கலை. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலா கரிஞ்சி போகாமல் அப்படியே அந்த பச்சை வாசனை போக வறுத்து விட்டுக்கோங்க. இது கூட சேர்த்து இப்போ நான் எல்லா மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கட்டியாகவே இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு மறுபடியும் கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்துருக்கேன். நான் பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்கல, வறுத்து அரைச்சதால். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பட்டை கிராம்பு சேர்த்து தாளிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கலாம். சோம்பு பொரிஞ்ச பிறகு 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரும், இந்த ப்ரௌன் கலராக மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கலர் மாறி வதங்கி வந்துச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் பெரிய சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியை, அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுடலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே குழஞ்சி வதங்கிடும். தக்காளி வதங்கும் போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதே மாதிரி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையுமே போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நான் சேர்த்துருந்த மசாலா எல்லாமே 1/2 கிலோவுக்கான சிக்கன் மசாலா தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. வதக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். இப்போ இதை கலந்து விட்டுடலாம். இப்போ நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதை நம்ம ஏற்கனவே வறுத்த மசாலாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன், அந்த மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். இப்போ மசாலாவை சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும், அதனால் சிக்கனோடு சேர்த்து அந்த மசாலாவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கலந்து விட்ட பிறகு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு மூடு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுடுங்க. சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்.
இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சிக்கனில் தண்ணி எதுவுமே சேர்க்கல, ஆனால் சிக்கனில் பாருங்கள் தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு வந்த பிறகு இதில் மிக்ஸி கப் அலசிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் கிரேவியாக பண்ணுறதால மொத்தத்துக்கு ஒரு 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் குழம்பு மாதிரியும் பண்ணலாம். குழம்பு மாதிரி பண்ணுற மாதிரியே இருந்துச்சுன்னா இன்னும் கூட 1 டம்ளர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கொதித்து வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ இதை மூடி போட்டு வச்சுட்டு நம்ம அப்படியே விடக்கூடாது, கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் நல்லா கிரேவி திக்காகி வரும். இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை எடை எடுத்து கலந்து விட்டுருந்தேன். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கிரேவி நல்லா திக்காயிட்டு நம்ம ஊற்றிருந்த எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பாருங்கள் கிரேவி இந்த அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம சப்பாத்தியோட பரோட்டாவோட பிளெயின் சாத்து மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு நல்ல சுவையான கேரளா ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.